கைஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப் டு டேட்டாக வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் மணி 18 நாலேஜ். இந்த வீடியோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக புதுசாக ஒரு போயா மைக் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இது. இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரிவ்யூவும் கிடையாது, ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா 1 இயராக வீடியோ போடாமல் இருக்கோம். ஸோ சில டெக்னிக்கல் இஷ்யூனால நம்ம வீடியோ போடல. ஸோ இதுக்கப்புறம் இந்த போயா மைக்கோட அன்பாக்சிங்க்கு அப்புறம் உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து அப்டேட்டாக வரும். ஸோ நான் அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தந்துகிட்டே இருப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், அன்பாக்சிங் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இதாக பார்த்தீங்கன்னா போயா மைக்கோட பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேரி மாதிரி எதை கொடுத்துருக்காங்க லாக் பண்ணி. ஸோ அந்த கேரி மாதிரிக்கு இதுக்குள்ளே தான் மைக்கெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை எடுத்து ஓரத்தில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ பாக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே கொட்டியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக போயா மைக் இது பார்த்தீங்கன்னா மேனுவல் கைஸ். ஸோ அந்த மேனுவல் பார்த்தீங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு சைனீஸ் தெரிஞ்சுன்னா சைனீஸில் படிச்சுக்கலாம் கைஸ். ஜஸ்ட்டு ஃபார் ஃபன் தலையில் காமிச்சிட்ருக்கேன் போல இருக்குது. சரி ஓகே, அது ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரண்ட்டி கார்டு முக்கியமாக பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா 1 இயரில் எதனா ப்ராப்ளம் வந்ததுன்னா க்ளைம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இது யூஸ் ஆகும். ஸோ இதனால் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க பத்திரமா. அதுக்கப்புறம் இன்னொரு பேக்கெட்டில் பின்னெல்லாம் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ அந்த பின் எதுக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணுவோம் கைஸ். ஓப்பன் பண்ணது இதில் பார்த்தீங்கன்னா இது மைக் பின்னு கைஸ். ஸோ இதில் மைக் கனெக்ட் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா 3.5 mm டு மைக் கனெக்ட் பண்ணுறது. ஸோ மைக்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாட்டு பாடுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா அந்த மைக்கோட அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ அந்த பேக்கெட்டும் ஓரத்தில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒரு அட்டை மாதிரி எதோ கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி சர்டிஃபிகேட் கைஸ். போயா மைக்கோட குவாலிட்டி சர்டிஃபிகேட்டு. ஸோ ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலிக்கான் ஜெல் கொடுத்துருக்காங்க. அது தேவைப்படாது நமக்கு. அதுக்கப்புறம் மைக்கு எடுத்து பார்ப்போம். இந்த கிளாத்து நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள எதுவுமே இல்லை, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது கேரி பண்ணுறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இதில் வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனால் சூப்பராக இருக்கும் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைக் சைடு போயிடும். இதெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குது. இதான் விண்ட் ஸ்க்ரீன். இது பார்த்திங்கன்னா நாய்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்காக தான் இந்த விண்ட் ஸ்க்ரீனு. இது பார்த்திங்கன்னா மைக் மேலே இப்படி மாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நாய்ஸ் எல்லாம் அதான் கட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது LR44 பேட்டரியெல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஆஃப் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனு, ஆன் பண்ணிங்கன்னா கேமரா மைக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் கேபிள். இது பார்த்திங்கன்னா 6 மீட்டர் வருமாம்மா கைஸ். இந்த லாக் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3.5 mm ஜாக்கு. அந்த மைக்கு இது கனெக்ட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இதுதான் பார்த்திங்கன்னா தெரியும், 3.5 mm ஜாக்கு இதில் ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ இது இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் மைக்கில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மைக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷ்னல் மைக் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கிளிப் எடுத்து மாட்டுவோம். ஸோ கிளிப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் கைஸ். ஸோ இந்த கிளிப் எடுத்து இந்த மாதிரி அந்த விண்ட் ஸ்க்ரீன் இருக்குதுல்ல, அதை கழட்டிட்டு தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லை அந்த விண்ட் ஸ்க்ரீன் கிழிஞ்சிரும். ஸோ அதனால் இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும், அந்த ஹோலில் இருக்கும் அந்த ரவுண்டு மாதிரிக்கு பார்த்தீங்களா, அதில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே இது லாக் ஆகிக்கும். சிம்பிள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்ட் ஸ்க்ரீனை இழுத்துட்ருங்க. இந்த விண்ட் ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு தான் இந்த கிளிப்பை எப்பயுமே மாட்டணும், இல்லைன்னா அவ்வளோதான் கட் ஆயிரும். இது ஃபிட் பண்ணும்போது மட்டும்தான். இப்போ ஃபிட் ஆயிடுச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை கழட்டி பார்ப்போம். ஸோ இது ஜஸ்ட்டு வீடியோக்காக கழட்டுறேன், நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இதில் ஒரு கிளாத் மாதிரி இருக்கும், அது இழுத்தாவே இந்த பேட்ரி வந்துடும். இதுதான் LR44 பேட்ரி கைஸ். பார்த்திங்கன்னா தெரியும், LR44 பேட்ரி கைஸ். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டாம்.
ஸோ ரிமூவ் பண்ணிங்கன்னா அது உடஞ்சிரும். அதனால் நான் சும்மா வீடியோக்காக கழட்டி காமிச்சேன். இருந்த மாதிரியே திருப்பி நான் மாட்டி வச்சிட்டேன். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ண வேண்டாம் கைஸ். ஏன்னா எதுவும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது வேஸ்ட்டாக போயிடும் மைக்கு. ஸோ இதுதான் கிளிப்பு, லேபிள் கிளிப்புன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த லேபிள் கிளிப்பு கைஸ் அது. கைஸ் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் எவ்வளோ பொருள் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. மேன்யூல், வாரண்ட்டி கார்டு, இந்த பின்னு, மைக்கு எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க கைஸ். கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். அது பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்பெசிஃபிகேஷன் படித்து பார்த்தா ஒன்றும் புரியாது உங்களுக்கு. ஸோ அது எக்ஸ்பிளைனாக பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ ஒன்று வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவோட லிங்க்லேயே நான் கொடுத்துட்றேன். ஸோ ப்ரைஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்குறப்ப என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுதான், ஓகேவா. அதேமாதிரி நான் என்ன ப்ரைஸில் வாங்கினேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறேன், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் டெஸ்டிங், இந்த குவாலிட்டி டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது போயா மைக் தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே இந்த போயா மைக்கில் தான் பேசிகிட்டு இருப்பேன். ஸோ இதோட வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோ வர இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போயா மைக் வாங்கணும்னு நினச்சிருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் டெக்னாலஜியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கைஸ் நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா தமிழ் மணி IT நாலேஜ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப் டு டேட்டாக வரும்.